சிவகாமி வந்து வெண்ணிலா பின்னாடியே போகிறத கண்மணி பின்னாடியே போகிறத பார்த்துட்டு வந்து அவங்க பின்னாடி வந்து இவங்களும் போகிறாங்க. ஓட்டமும் நடையுமா சிவகாமி வந்து ஓடி போகிறாங்க. அதே மாதிரி நல்லா வந்து ஜாகிங் பண்ணி நல்லா வந்து ஓடியே போகிறாங்க. வெண்ணிலா கண்மணி சைக்கிளில் போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த வண்டி வருது. வண்டி வரும்போது வெண்ணிலா நிம்மதி அடைகிறாங்க. அப்பாடா, இதுக்கப்புறம் அந்த கண்மணி கண்ணு முன்னாடியே வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறா, இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது, வா வா வந்து இடி அவளை ஒரே நடியாக போகவே, அப்போ தான் என் அன்பு எனக்கு கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து இதை பார்த்துடுறாங்க. நம்ம வந்து சிவகாமி பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறத பின்னாடி ஓடி போகிறாங்க. கரெக்டாக வந்து கண்மணி முன்னாடி வந்து வண்டி வந்து அப்படியே இடிச்சிடுது. அதை பார்த்துட்டு வந்து சிவகாமி பயங்கரமாக அலறிட்டு கண்மணின்னு பயங்கரமாக அலறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கதறி அலறாங்க. அப்பாடா ஒழிஞ்சா இதோட அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம அன்பு என்ன பண்ணுறாரு, கண்மணியை வந்து அழகாக வந்து பிடிச்சி இழுத்துடுறாரு. அதனால் கண்மணியோட சைக்கிள், அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த இடியாப்பத்தோட அந்த பாத்திரம் எல்லாம் தான் வந்து இடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து தூள் தூளாக மேலே பறகுது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கண்மணி வந்து வண்டி போயிடுது. அப்புறம் பார்த்தா கண்மணியும் வந்து அன்பு நிற்கிறாங்க. கண்மணி வந்து இழுத்ததால் அன்பு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கண்மணி வந்து நிற்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி அடையுது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆனாங்க. கண்மணி அன்பு அப்படியே வந்து அன்பு வந்து கண்மணி கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் இப்போ வந்து ரோட்டில் நின்று பார்த்துட்டு வெள்ளாவால் தாங்க முடியல, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நம்ம வந்து சிவகாமி வந்து பார்க்குறாங்க. உடனே கண்மணி நிதானத்துக்கு வராங்க. அன்பை விட்டு விலகிறாங்க கண்மணி. உடனே வந்து என்னோட பாத்திரம், அதுக்கப்புறம் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சைக்கிள் பாத்திரம் எல்லாமே வந்து எங்கே போய் கிடக்குது. அதுக்கப்புறம் கண்மணி பார்த்து வரமாட்டியா கண்மணி, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது, உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு வந்து கை கால அவங்களோட கை காலுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்க்குறாரு. போதும் நிறுத்துங்க அப்படின்றாங்க. ஏன் கண்மணி அப்படின்னோடனே என்னை காப்பாற்றிட்டீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இப்போ என்னோடய பொருளெல்லாம் போச்சு அப்படின்னு. கண்மணி இது போனால் போட்டும் கண்மணி, நீ இருக்கல அது எனக்கு நான் இருக்கிறது முக்கியமே கிடையாது, இந்த உலகத்தில் வாழணுன்ற எண்ணமே எனக்கு கிடையாது, என்ன பண்ணுறது, இப்போ பாத்திரம் எல்லாம் போயிடுச்சுன்னு தான் எனக்கு கவலையாக இருக்குது, என்ன கண்மணி இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாரு அன்பு. வேறு எப்படி பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவகாமி வந்து கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எதுவும் ஆகலைல்ல அப்படின்றாங்க. எனக்கு எதுவும் ஆகலத்த அப்படின்னோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் கண்மணி, கரெக்டாக உன்னை வண்டி வந்து அப்படி இடிக்க வந்துச்சுல்ல, நல்ல காலம், நான் ரோட்டில் ஓரமாக தான் அத்தை போயிருந்தேன், எதுக்காக வண்டி வந்து எனக்கு இடிக்க வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னோடனே அப்படியே அன்பு யோசிக்கிறாரு. சிவகாமி யோசிக்கிறாங்க. இது எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஐயோ இவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து நடுவில் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து கண்மணி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா இருக்கல்ல, நான் இப்போ ஜாக்கிங் வந்தேன், அப்படியே வந்து உன்னை பார்த்தேன், ஐயோ எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சமட்டு எல்லாம் ஒன்றால் தானடி, நீ தானே ஆளை வச்சு இந்த மாதிரி கண்மணி படம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அடி பாவி இப்படி நடிக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அப்படியே பார்க்குறாங்க. வெண்ணிலா வந்து பேசுகிறோன்னே கண்மணி வந்து பார்த்து முறைச்சிட்டு திரும்பிக்கிறாங்க. நல்ல கால கல்பனி உனக்கு ஒன்றுமே ஆகலை, நேரம் உனக்கு எதோ ஆயிடுமோ தான் நினச்சேன் அப்படின்னு நம்மளாம் பண்ணுறாங்க. நினைப்பேன் நீ எல்லாம் பண்ணிவிட்டு நீ பண்ணதெல்லாம் எனக்கு வெளியே தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சோ, நம்மளை முன்னாடியே பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. வெண்ணிலா உடனே வந்து சைக்கிள் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கவலையாக கண்மணி இருக்காங்க. வா கண்மணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே கண்மணி வந்து கையை எடுத்து விடுறாங்க. போதும் நீங்கள் பண்ண உதவி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி மட்டும் போகிறாங்க. ஏன் கண்மணி நில்லுன்னு சொல்லிட்டு கூடவே வந்து நம்ம சிவகாமி போகிறாங்க. என்ன கண்மணி நீ பாட்டும் போயிட்டே இருக்க, அன்பு பாவம் எவ்வளோ கஷ்டப்படணும்னு காப்பாற்றினா இப்படியா பண்ணுறது, ஏன் கண்மணி அன்பு வெறுக்கிற அப்படின்னு அன்பு பின்னாடியே போகிறாரு. கண்மணி ஒரு நிமிஷம் நெல்லு கண்மணின்னு சொல்லிட்டு இது என்ன பார்க்குற வெண்டாக்கும் பயிராக இருந்துச்சு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க.